ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலந்தீஸ் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெதுவடை. மெதுவடை நம்ம செய்கிறப்போ மோஸ்ட்லி எப்படி செய்வோம், ஒரு ஸ்பூன் பச்சரிசி வந்து கூடவே ஊற வச்சுருவோம். உளுந்து கிரைண்டரில் அரைக்கிறப்போ அந்த பச்சரிசியும் சேர்த்து அரைச்சு வடை செய்வோம். இல்லைனா பச்சரிசி மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்து பிசைஞ்சு வடை செய்வோம். இந்த மாதிரி செய்கிறப்ப என்னாகும்னு பார்த்தீங்கன்னா உளுந்து வடை நல்லா தடிமன் ஆயிரும். அதாவது ஆறுனதுக்கப்புறம் அந்த வடை வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்காது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இன்றைக்கி என்ன சேர்த்து செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு கப், அதாவது 1.25 கப் வழியே எடுத்திருந்தா ஒரு கப் தான். நான் வந்து இதில் தடவை தான் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 1.25 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். இந்த 1.25 கப் வெள்ளை உளுந்துக்கு நான் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூரம்பருப்பு. இதுதான் அதனோட சீக்ரெட். ஸோ இந்த மாதிரி தூரம்பருப்பு வந்து உளுந்து ஊற வைக்கிறப்பே கூட சேர்த்து ஊற வச்சிடலாம். இந்த தோரம்பருப்பு சேர்த்து செய்கிறதுனால வடை வந்து நல்லா முறுமுறுன்னு இருக்கும். ஆறுனதுக்கு அப்புறமே வந்து ரொம்ப தடிமன் ஆகாமல் வடை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக இப்படி ஒரு முறை நீங்கள் வடை செஞ்சு பார்த்தீங்கன்னா இனிமேல் தோரம்பருப்பு சேர்த்து தான் உளுந்து வடை செய்வீங்க. உளுந்து வந்து 1 மணி நேரம் ஊறுனா போதுமானது. உளுந்து ஊற வைக்கிறப்பே கூட துவரம்பருப்பையும் ஊற வச்சுருங்க. உளுந்து 2-3 முறை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வைங்க. உளுந்தும் துவரம்பருப்பும் 1 மணி நேரம் ஊறட்டும். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. உளுந்து ஊறிடுச்சு. தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா கிரைண்டரில் போட்டு அரைச்சிடலாம். எப்போவுமே மிக்சியில் அரைக்கிறத விட கிரைண்டரில் அரைக்கிறப்ப தான் உளுந்து வடை இன்னுமே நல்லாயிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கல்லில் அரைக்கிறப்ப தான் அந்த மாவு வந்து நல்லா உப்பி வரும். அப்போ வடையும் நல்லாயிருக்கும். தண்ணியை சுத்தமாக வடிகட்டிட்டு உள்ள உளுந்தும் துவரம்பருப்பும் சேர்த்துருங்க. தண்ணி பாருங்கள், நான் இந்த அளவுக்கு சுத்தமாக துவரம்பருப்பில் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு தான் உள்ளே போட்டிருக்கேன். தண்ணி வந்து தெளித்து அரைச்சா போதும். அதாவது கையில் நனைச்சிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு அந்த ஈரத்துலேயே தான் நீங்கள் அரைக்கணும். ரொம்ப தண்ணி இட்லி தோசைக்கு அரைக்கிற மாதிரி தண்ணி ஊற்றி அரைச்சிட்டிங்கன்னா வடை வந்து எண்ணெயை குடிக்க ஆரம்பிச்சிடும். அரைச்சிருச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து இந்த மாதிரி சின்ன பால் மாதிரி நீங்கள் உருட்டி உள்ளே போட்டிங்கன்னா அந்த உளுந்து வந்து மிதக்கணும், அந்த உளுந்து மாவு. அப்போ தான் வந்து அந்த மாவு கரெக்டான பக்குவத்தில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அரைச்சி எடுத்தாச்சு. எப்பவுமே உப்புமே வந்து உள்ளே போட்டு அரைக்கக்கூடாது, ஏன்னா தண்ணி விட்டு வந்துடும் மாவு. உப்பு வந்து நம்ம சுடுறப்போ மட்டும்தான் உள்ளே போட்டு பிசையணும். பாருங்கள், மாவு இந்த பதத்தில் கையில் ஒட்டாமல் வரணும். ஸோ இதுதான் கரெக்ட் பக்குவம் உளுந்து வடைக்கு மாவு அரைக்கிறப்போ. நான் இதில் கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுட்டேன். பசங்க வந்து வெங்காயம் மிளகாய் எல்லாம் இல்லாமல் சாப்பிடணும்னு நினைப்பாங்க. அதனால் கொஞ்சத்துக்கு மட்டும்தான் வெங்காயம் மிளகாய் சேர்த்து செஞ்சு காமிக்கிறேன். பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூட கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் மல்லி இலை. பெரியவங்களுக்கு செய்கிறப்போ கொஞ்சம் பச்சை மிளகாயும் தாராளமாக சேர்த்துக்கலாம். நல்லா பிசைஞ்சுக்குங்க. நிறைய பேருக்கு வந்து ஓட்டை வரலன்னு சொல்லுவாங்க வடையில். ரொம்ப தண்ணி விட்டு நீங்கள் அரைச்சிட்டாலோ உப்பெல்லாம் உள்ளேயே சேர்த்து அரைக்கிறப்ப வந்து ரொம்ப தண்ணி ஆயிரும் மாவு. அந்த மாதிரி தண்ணி விட்டு வர்றப்போ ஓட்டை வடை சரியாக வராது. நிறைய பேருக்கு உளுந்து வடைனாலே அந்த நடுவில் ஓட்டை போட்டு வந்தாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஓட்டை வடை செய்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா 2 கையுமே நல்லா தண்ணியில் நனைச்சிக்கோங்க. நனைச்சிட்டு உங்கள் உள்ளங்கையில் மாவு வச்சு நல்லா தட்டிட்டு ஓட்டை போட்டு இந்த பக்கம் எடுத்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக ஓட்டை வடை வந்துடுச்சு. அப்போ மாவு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் அந்த வடையில் ஓட்டை நல்லா விழுகும். நான் வந்து இன்றைக்கும் தேங்காய் எண்ணெயில் தான் பொரிக்கிறேன். எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி பொரிக்கிறதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் ரீஃபைன் ஆயிலோ கடலை எண்ணெய் எதில் வேணாலும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சு வடை செய்யுங்க. ஏன்னா ரொம்ப வேகமாக வைக்கிறப்போ மேலே வடை வந்து ப்ரௌன் ஆயிரும், உள்ள மாவு வேகவே வேகாது. ஸோ நல்லா திருப்பி விடுங்க. ஸோ கிறிஸ்பியான மெதுவடை செய்ய இதுதான் பெஸ்ட்டு டிப்ஸ். கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் வந்து மெதுவடை செஞ்சு பாருங்கள். கூட சட்னி, சாம்பார், ஈவினிங் காஃபி, டீ ஏதாவது வந்து கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வடை இப்போது ஒரு பேட்ச் எடுத்தாச்சு. பார்க்குறக்கே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிற கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கலந்தீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கலந்தீஸ் சேனல். தேங்க்யூ.